கரூரில் விஜய் பரப்புரையில் விதிமீறல்கள் நடந்ததாக வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ள தமிழக அரசு மின்தடை, தடியடி, ஆம்புலன்ஸ் தொடர்பான கேள்விகளுக்கு வீடியோ ஆதாரத்துடன் பதில் அளித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு செயலர் அமுதா, சுகாதாரத்துறை செயலர் செந்தில்குமார், ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பரப்புரையில் விதி மீறல்கள் நடந்தது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு அமுதா விளக்கம் அளித்துள்ளார். ஜெனரேட்டர் சுற்றியுள்ள தகடுகளை தவினர் பிரித்து சென்றதால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் நிறுத்தப்பட்டது என்றும் போலீசார் தடியடி நடத்தவில்லை எனவும் அமுதா விளக்கம் அளித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல அந்த போக்கஸ் லைட் ஆஃப் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. மற்ற இடத்துல லைட் இருக்கு, கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலயுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு போக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. விஜயின் பிரச்சாரம் அனைத்து இடங்களிலும் தாமதமாக தான் நடைபெற்றது என்றும் விஜயின் அனைத்து பரப்புரை நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் காயமடைந்ததாக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்துள்ளார். ரோட் ஆக்சிடென்ட் வந்துட்டு போகும்போது சமயத்தில் ரோட் ஆக்சிடென்ட் இருக்குது. அதுவும் அந்த ஈவென்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 116. மேலும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை என்றும் அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோசியல் மீடியால தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் சோசியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க. அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும்.